விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த பல எழுத்தாளர்கள் தெரிவிக்கிறார். வரலாற்று ரீதியாக நடுநாடு என்று அறியப்படுகிற இந்த பகுதியைச் சேர்ந்த எழுத்தாளர்களுடைய இலக்கிய பங்களிப்பு அவ்வளவாக அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறது. இந்த பகுதியில் இலக்கிய களத்திலும் அரசியல் களத்திலும் பணியாற்றி மறைந்த ராஜேந்திர சோழன் அவர்களுடைய 80வது பிறந்த நாள் டிசம்பர் 17ஆம் நாள் வருகிறது. அதை ஒட்டி 21ஆம் நாள் திண்டிவனத்தில ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. இந்த நடுநாட்டு இலக்கிய ஆளுமைகளை வெளியுலகுக்கு இன்னும் சிறப்பாக கொண்டு வருவதற்காக நடுநாடு இலக்கிய அமைப்பு என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அதுல பல எழுத்தாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அமைப்பு அந்த பிறந்த நாளில 4 விருதுகளை திரு ராஜேந்திரன் சோழன் அவர்கள் பெயரில் அறிவிக்க இருக்கிறது. அந்த விருதுகளை இப்பொழுது அந்த யார் அந்த விருதாளர்கள் என்பதை பகுதியில இருந்து தமிழ் இயக்கங்கள்ல பெரும் பங்காற்றியவர் ராஜேந்திர சோழன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் அங்கே கல்விடைக்கும் தொழிலாளர்கள் அவர்களை அமைப்பாக்கி அவர்களுக்காக போராட்டங்களை நடத்தியவர். ஆசிரியராக பணிபுரிந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அத்தனை ஆசிரியர் போராட்டங்களிலும் ஈடுபட்டவர். தமிழில் புகழ்பெற்ற ஒரு சிறுகதை ஆசிரியர். அவருடைய சிறுகதைகள் பல தொகுப்புகளாக வெளியாகி இருக்கின்றன. நாவல்கள், நாடகங்கள், அது மட்டுமல்லாமல் தத்துவ ரீதியான நூல்கள் என்று தான் மறைவீடு வரை ஆயிரக்கணக்கான பக்கங்களை உருவாக்கியவர். அது மட்டுமின்றி முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆரம்பகால உறுப்பினராக செயல்பாட்டாளராக இருந்து பின்னர் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி உருவாக்கப்பட்ட போது அதில் இணைந்து செயல்பட்டு இப்படி அவர் நீண்ட ஒரு நெடிய ஒரு அரசியல் செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர். இந்த பகுதியில அவரால் ஈர்க்கப்பட்டு இலக்கிய துறைக்கு வந்து இன்றைக்கு புகழ்பெற விளங்குகிற பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இணைந்துதான் இந்த நிகழ்வை, இந்த பிறந்த நாள் நிகழ்வை நடத்துகிறார்கள். அதில் ஆசிரியர் ஜீவா அவர்கள், சிவலிங்கம் அவர்கள், மாயவன் அவர்கள், அன்பாதவன், இவர்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற புள்ளியாக பேராசிரியர் கல்விமொழி அவர்கள் இருக்கின்றார். விழுப்புரத்தில நண்புகோல் இயக்கம் என்று 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவாக்கி இன்றைக்கு விழுப்புரத்தில் இருக்கிற மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளுக்கு அவர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் பேராசிரியர் கல்விமொழி அவர்கள். அதுபோல இன்றைக்கு நடுநாடு இலக்கிய அமைப்பையும் அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்புகளை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இலக்கிய பண்பாட்டு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பிறந்தநாள் விழா முதல் கட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர சோழன் அவர்கள் இலக்கியத்தில, அரசியல் செயல்பாடுகளிலே, மனித உரிமை செயல்பாடுகளிலே, அதுபோல இதழியலில தொடர்ந்து செயல்பட்டவர். எனவே அந்தந்த துறைகளிலே சிறந்து விளங்குகிறவர்களை தேர்ந்தெடுத்து 4 விருதுகள் அளிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு சிறப்பு விருதாக இந்த நடுநாட்டைச் சேர்ந்த ஒரு மூத்த கவிஞர், பேராசிரியர் பழமலை அவர்களுக்கு ராஜேந்திர சோழன் பெயருக்கான சிறப்பு விருது அளிக்கப்படுகிறது. அவர் பெயரிலான இலக்கிய விருது செஞ்சி தமிழினியன் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அரசியல் செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்களுக்கான ராஜேந்திர சோழன் விருது விழுப்புரத்தை சார்ந்த மனித உரிமை செயல்பாட்டாளர் PV ரமேஷ் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இதழியல் செயல்பாடுகளில் முன்னோடி பங்களிப்புகளை செய்த
ஆளுமைகளை கௌரவிப்பதற்கான ராஜேந்திரன் சோழர் விருது வடலூரை சார்ந்த குறிஞ்சி வேரன் அவர்களுக்கு திசை எட்டும் என்ற பத்திரிகையை நடத்தி கொண்டிருக்கிற குறிஞ்சி வேரன் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இந்த விருதுகள் அளிக்கும் நிகழ்ச்சி எதிர்வரும் 21ஆம் நாள் திண்டிவனத்திலே ஒரு முழு நாள் நிகழ்வாக நடைபெற உள்ளது. நீதியரசர் ஹரிபரந்தாமன் அவர்கள் வந்து அந்த விருதுகளை வழங்க இருக்கின்றார். இந்த நடுநாடு என்று அழைக்கப்படுகிற இந்த மாவட்டங்களை சார்ந்த இலக்கிய ஆளுமைகள் இந்த பகுதியினுடைய பண்பாட்டை பல்வேறு கலை வடிவங்கள் மூலமாக பதிவு செய்து வருகிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நடுநாடு இலக்கிய அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு இலக்கியத்திலே, பண்பாட்டிலே, மனித உரிமை செயல்பாடுகளிலே, தமிழ் இன மேம்பாட்டிலே ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் ஆதரவு நல்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு